வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அக்குரணையில் பாரிய தீ பரவல். பதுளையில் கோர விபத்து, 4 பேர் பலி. வருமான வரி செலுத்த கோரி குறுந்தகவல், ராஜாங்க அமைச்சர் விளக்கம். கோழி இறைச்சி உற்பத்தி அதிகரிப்பு. பிரித்தானிய தேர்தலில் சாதனை படைத்த ஈழத்தமிழ் பெண். 6 நாட்களுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு தடை. குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்த பாம்பு. அக்குரணை நகருக்கு அருகே வெதுப்பக பொருட்கள் விற்பனை நிலையம் அமைந்துள்ள 3 மாடி கட்டிடம் ஒன்றில் நேற்று காலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த கட்டடம் முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. இந்த தீப்பரவல் காரணமாக கண்டி மாத்தளை ஏனைன் வீதியை தற்காலிகமாக மூடுவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை தலவாக்கலை பெயர்பில் தோட்டத்தில் நேற்றிரவு தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த தோட்டத்தின் 1ஆம் இலக்க நெடுங்குடியிருப்பின் 5 வீடுகள் இந்த தீப்பரவலால் பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு டாலி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக அமைதியின்மை நேற்று ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்ததைத் தொடர்ந்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களை நேற்று காலை தமது கட்சி தலைமையகத்திற்கு வருமாறு அதன் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்படக்கூடும் என கருதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு அருகே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை சொர்ணாத்தோட்ட பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தொன்றில் குறைந்தது 4 பேர் பலியாகினர். பதுளை காவல்துறையினர் இந்த தகவலை செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார்கள். பாரவூர்தி ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது. மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவிற்கு குறைந்த வருமானம் பெறுகின்ற எவரும் வருமான வரி செலுத்த தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய விளக்கம் அளித்துள்ளார். வருமான வரி அடையாள குறியீட்டு எண்ணான டின் இலக்கத்தை குறிப்பிட்டு வருமான வரியை செலுத்துமாறு பலருக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல்கள் இறைவரி திணைக்களத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ராஜாங்க அமைச்சர், மாதாந்தம் 1 லட்சம் ரூபாவிற்கு அதிகமான வருமானத்தை ஈட்டாதவர்கள் இந்த தகவல் குறித்து அவதானம் செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோழி இறைச்சி அதிகூடிய உற்பத்தி இந்த வருடத்தில் முதல் 6 மாதங்களில் பதிவாகியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இது கடந்த காலங்களில் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்தி அளவை விட அதிகமாகும். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 269 மில்லியன் கிலோகிராம் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளில் ஆண்டு முழுவதும் சராசரியாக சுமார் 220 முதல் 230 மில்லியன் கிலோ கோழி இறைச்சியை உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த வருட இறுதிக்குள் கோழி இறைச்சி உற்பத்தி மேலும் சாதனை படைக்கும் எனவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் சராசரி காணி விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஆராய்ச்சி நுண்ணறிவு பிரிவு தெரிவித்துள்ளது. இது சந்தை அவதானிப்புகளுக்கு அமைய கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்ட முதலாவது சரிவாகும் எனவும் குறிப்பிடத்தக்கது. விசேடமாக கொழும்பு போன்ற நகரங்களில் நிலப்பற்றாக்குறை காரணமாக காணிகளின் பெறுமதிகள் அதிகரித்து வந்தன. இலங்கையில் உள்நாட்டு மோதலின் போது கொழும்பில் காணி விலை தொடர்ந்தும் உயர்ந்த நிலையில் இருந்து வந்தது. எனினும் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மேல் மாகாண புறநகர் பகுதிகளில் காணிகளின் சராசரி விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் ஸ்டார்போர்ட் மற்றும் பவுத் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் உமா குமரன் தன்னுடைய போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கமைய அவர் 44.1% வாக்குகளை பெற்றுள்ளார்.
கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் இலங்கைக்கு $8 பில்லியன் நிவாரணம் பெற முடிந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் குருநாகல மாவட்டத்தில் உள்ள 73,143 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி நேற்றைய தினம் 463 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதில் கருத்துரைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுடன் இணைந்ததாக இருதரப்பு கடன் வழங்குநரிடமிருந்து $5 பில்லியன் கடன் வட்டி நிவாரணம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தலைமன்னாரில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் எதிரிகளாக நேற்றைய தினம் இந்தியாவின் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். மன்னாரைச் சேர்ந்த தாய் ஒருவர் மற்றும் அவரது 2 பிள்ளைகளுமே இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைக்காக மண்டப பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விசாரணையின் பின்னர் மூவரும் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யுக்திய விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் 2ஆம் கட்ட நடவடிக்கையின் போது 24 மணித்தியாலங்களுக்குள் 1403 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 57 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கைதானவர்களில் 1340 ஆண்களும் 63 பெண்களும் அடங்குகிறார்கள். பாகிஸ்தானில் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முகரம் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்களுக்கு பஞ்சாப் மாகாணத்தில் தடை விதிக்க வேண்டும் என அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் ஷெரீப் பரிந்துரைத்துள்ளார். வெறுப்பு பேச்சு, வன்முறை போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் பஞ்சாப் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிராவில் அரச பாடசாலை ஒன்றில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்த பாம்பு இருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா அரசால் நடத்தப்படும் பாடசாலைகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையான குழந்தைகளுக்கு மதிய உணவாக சோறு மற்றும் பருப்பு கிச்சடி அடங்கிய உணவுப் பொதிகள் வழங்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை ஒரு குழந்தைக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொதியில் இறந்த நிலையில் சிறிய பாம்பு இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனை அவதானித்த குழந்தையின் பெற்றோர் அதனை புகைப்படம் எடுத்து அந்த பாடசாலை நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தினர். அத்துடன் அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.